தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல ஹோட்டல்கள் மூடப்பட்டது, பல ஹோட்டல்களில் மெனு குறைக்கப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்க ஒருபுறம், மறுபுறம் பார்த்தோம்னா ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு விறகுகளுக்கான டிமாண்ட் அதிகரித்து நிறைய விறகு கடை டிப்போட்லேருந்து விறகாக எடுத்துகிட்டு போகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் புகையில்லா விறகு எடுப்புக்கான என்கொயரி அதிகரிச்சுட்டதா அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இண்டக்ஷன் ஸ்டவ்வை நோக்கி மக்கள் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இப்போ அடுப்புக்கு ஒரு பெரிய டிமாண்ட் உருவாகி இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஒரே நாளில் இப்படிப்பட்ட ஒரு டிமாண்ட், இதற்கெல்லாம் நிஜமாகவே இது அடிப்படையில் காரணம் என்ன, உண்மையிலேயே இந்த தட்டுப்பாடு அப்படின்றத மக்கள் ரொம்ப பெரிய அளவாக எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு செயல்படுறாங்களா, இல்லை அந்த அளவிற்கு தட்டுப்பாடு களத்தில் இருக்கா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்போ அந்த விறகடுப்பை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அளவுக்கு நம்ம இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி அது இதெல்லாம் பேசக்கூடிய இந்த நேரத்தில் விறகடுப்பு, புகையில்லாமல் இருக்கக்கூடிய விறகடுப்பு, சாதா விறகடுப்புன்னு நம்மளை யோசிக்க வச்சது ட்ரம்பின் புண்ணியத்தால் இந்த புரட்சி, இந்த சர்வதேச கிச்சன் புரட்சி நடந்திருக்கிறதா அப்படின்றதும் கேட்க வேண்டி இருக்கிறது. இது பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம். நம்மோடு இரண்டு கருத்துரையாளர்கள் அரங்கில் இணைந்திருக்கிறாங்க. முதலாவதாக பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்கள், வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ரவிசங்கர் சார், சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு டிமாண்ட்? அடுப்புக்கான டிமாண்ட் அதிகரிக்கிறதா எல்லாருமே எந்த ஷாப் ஓனரை கேட்டாலும் இண்டக்ஷன் ஸ்டவ்வா நிறைய இருக்கு, வாங்க எங்ககிட்ட அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விறகு, புகையே இல்லாத விறகடுப்பு நாங்க தயாரிச்சு வச்சிருந்தோம், இப்போ பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த 2 நாள்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவிற்கு பதற்றம், பீதி அடைய தேவை இருக்கிறதா? அந்த அளவுக்கு எரிவாயு சிலிண்டர்களுடைய தட்டுப்பாடு நிலவுகிறதா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்? தட்டுப்பாடு நிலவுகிறதா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எரிவாயு அதை பற்றி பார்த்துடலாம். ஓகே, எல்பிஜி. இந்த எல்பிஜியில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெளிநாட்டிலேருந்து க்ரூட் ஆயில் வாங்குகிறோம். அதையும் தாண்டி 2 இது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ்னு ஒன்று, தென் இந்த எல்பிஜி பெட்ரோலியம் இது வாங்குகிறோம். இந்த எல்பிஜி தான் நம்ம சமையல் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. சமையலுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும், அந்த 14.5 kg இது. இதையும் தாண்டி 5 kgலாம் வந்துடுது. தென் டொமஸ்டிக்கை தவிர இந்த ஹோட்டல் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வேறு கமர்ஷியல் யூஸுக்கு அது தனியாக இருக்குது. இந்த தேதிக்கு நீங்கள் சப்ளைன்னு பார்க்குறச்ச எங்கே இந்த சப்ளை வருது, இந்தியாவில் ப்ரொடியூஸே பண்ணலையா சார் அப்படின்னா, இந்தியாவிலையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஓவரால் நீடு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்தியாவில் டொமஸ்டிக் கன்சம்ஷன் அப்படின்னு பார்க்குறச்ச டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்கு ஒரு 12-15-18% தான் இந்தியாவிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. மீதி எல்லாமே வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோன்னா மெயினாக கல்ஃப் கண்ட்ரீஸ். லாஸ்ட் இயர் 2025 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா $13.9 பில்லியன் எல்பிஜி மட்டும் இம்போர்ட் பண்ணிருக்கோம். $13.9 பில்லியன். ஒரு பில்லியனுங்கிறது 100 கோடி, ஒரு பில்லியன் டாலருங்கிறது 9,000 கோடி. அதுபோல் 13.9 × 9,000 crores நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம் எல்பிஜி. ஸோ இந்த எல்பிஜி சார், இந்த எல்பிஜிலையும் இம்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் க்ரூட் ஆயிலும் இம்போர்ட் பண்ணுறோம். அந்த க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறச்ச எல்லாருமே இப்போ கவர்மெண்ட் சொல்கிறாங்க 70 டேஸ்க்கு ஸ்டாக் இருக்குது, 60 டேஸ் ஸ்டாக் இருக்குது. ஸோ யூ ஆர் ஏபிள் டு ஸ்டோர் ரிசர்வ் பில்டு பண்ணிருக்கீங்க க்ரூட் ஆயிலுக்கு. அந்த க்ரூட் ஆயில் வாங்கி அதிலிருந்து அதை ரிஃபைன் பண்ணதுக்கப்புறம் தான் பெட்ரோல், டீசல், கேஸ் கூட, ஏர் டர்பைன் ஃபியூவல் இதெல்லாம் இது அதனுடைய பை ப்ராடக்டாக கேஸும் வருது. அந்த கேஸ் டோட்டலி இந்தியன் டொமஸ்டிக் இதில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 60-65% மேலே வெளியிலேருந்தான் இம்போர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறச்சு இப்போ என்ன ஆகிடுத்து, இந்த ரீசெண்ட் வார் வந்ததினால், வார் இதில் எல்லாமே இந்த ஈரான், யுஎஸ், இஸ்ரேல் ஈரான் மேலே அட்டாக் பண்ணாங்க. ஈரானுடைய
ரிஃபைனரி அதெல்லாம் அடித்தாங்க. இதையும் தாண்டி கேஸ், இது மெயினாக கேஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சவுதி அரேபியா, கத்தார், தென் யுஏஇ, இதையும் தாண்டி யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இதையும் தாண்டி அல்ஜீரியா, எஸ் குவைத்தில் இருக்குது, யூஎஸ் அண்ட் வெஸ்ட் ஏஷியா சைட்லேருந்து ஆஸ்திரேலியா, அல்ஜீரியா, கனடா, இங்கே தான் இம்போர்ட் பண்ணுறோம் இந்த கேஸை. இப்போது வெஸ்ட் ஏஷியாவில் இம்போர்ட் இது பண்ணனால மெயினாக கத்தாரில் பெட்ரோ எல்என்ஜி அப்படின்னு பெரிய ஒரு கேஸ் கம்பெனி, அந்த கேஸ் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்க, கேஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுறாங்க. எதனால் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் நாட் ஏபிள் டு சென்ட் இட் அவுட். இதுதான் ப்ராப்ளம். நான் பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறேன், மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணவும் முடியல, அந்த அளவுக்கு டேங்க் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ என்னால் என்ன பண்ணுறது, தே ஆர் ஷட்டிங் டவுன். இதுதான் ப்ராப்ளம் இந்தியாவில். அப்போ ரிசர்வ் நீங்கள் டேங்க் எதுவும் இல்லையா சார்? க்ரூட் ஆயில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, 70 நாளைக்கு இருக்குங்கிறீங்க, கேஸுக்கு அந்த மாதிரி இல்லையா? இல்லை, இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கேஸை வந்து அந்த ஸ்டோர் பண்ணுறது ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இந்தியாவில் ஆரம்பத்திலிருந்தே கிடையாது. இப்போ இவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, தே ஆர் திங்கிங் ஓவர். அதாவது ஏற்கனவே ஹைட்ரோகார்பன் டேங்க்ஸ் இருந்தது, அந்த ஹைட்ரோகார்பன் டேங்க்ஸை இப்போ ஓல்டு இதை அதை வந்து நம்ம திரும்பி அதை ஒர்க் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியுமா, கெப்பாசிட்டி இன்க்ரீஸ். ஏன் புதுசாகவே இந்த டேங்க் கொண்டு வர முடியாதா? அண்டர் கிரவுண்ட் ப்ரொஹிபிட்டிவ் காஸ்ட், அப்படி ஒரு காஸ்ட் ஆகும், எக்கச்சக்க காஸ்ட்டு, குரோட்ஸில் போகும், தௌசண்ட்ஸ் ஆஃப் குரோட்ஸ். இதுதான் ப்ராப்ளம். அதனால் ஏற்கனவே இருக்கிற ஹைட்ரோ கார்பன் இது அதை பண்ண முடியுமா? இதை வந்து கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, எஸ் அதையும் திங்க் பண்ணுறோம். இது நான் ஒரு மிட்டிகேஷன் சொல்கிறேன், என்ன மிட்டிகேஷன் ப்ரெஷர் இவங்க இந்தியா எடுக்கிறாங்கன்னு. ஸோ இது ஒன்று. இதையும் தாண்டி இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியா இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா இந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், இதெல்லாம் இம்போர்ட் பண்ணும்பொழுது அந்த ரிஃபைனரிஸ்க்கு சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறீங்களோ இன்றைக்கி 100% இம்ப்ளாய் பண்ணுறீங்கனால் நீங்கள் உங்கள் கெப்பாசிட்டியை, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 110% மாற்றிக்கோங்க. ஸோ தட் அந்த 10% அடிஷ்னல் இது இன் ஃபியூச்சரில் இந்த மாதிரி தட்டுப்பாடு வந்தால் அந்த கேஸை நம்ம யூஸ் பண்ண சௌரியமாக இருக்குன்னு. ஆக மொத்தத்தில் இன்னி தேதிக்கு இல்லை. இந்த இல்லாததுனால இப்போ மக்கள்கிட்ட பேனிக் ஆகிறாங்க. ஸோ இதையும் தாண்டி எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆரம்பத்தில் 90s 2000லாம் 2 கேஸ், முதல்ல ஆரம்பத்தில் ஒரே ஒரு கேஸ் தான், அந்த கேஸ் ஆகிடுச்சுன்னா ஆனால் தான், அப்புறம் குமிட்டியை யூஸ் பண்ணணும், இந்த யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 வச்சுக்கலான்னு வந்தாங்க, எல்லாருமே 2 வச்சுருந்தோம். அந்த 2ல் கூட ஒன்று புக் பண்ண உடனே இதாகிடுச்சு, உடனே புக் பண்ண முடியாது, இங்கே கேப் இருக்கணும், 1 வீக் 10 days 7 நாள் இருக்கணும். அது இப்போ கொண்டு வந்து விட்டார்கள். ஸோ 25 நாட்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சரி, கேஸ் புக் பண்ணிட்டீங்க, சாரி ஆகிடுச்சு, ஏற்கனவே இன்னொரு செகண்ட் கேஸ் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டீங்க, இப்போது 25 நாள் ஆகும், அப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ இந்த 25 நாளுக்குள்ளே குடும்பம் பெரியதாக இருந்தால், 4 பேர் 5 பேர் இருந்தால், அப்போது 25 நாளைக்குள்ளே அந்த கேஸ் ஆகிடும். ஸோ அதனால் எனக்கு இமிடியேட்டாக புக் பண்ணணுன்னு இருந்தோம், இப்போ அது முடியாது. ஸோ மக்கள்கிட்ட பதட்டம் இருக்குது, புக் பண்ண போகிறாங்க அவங்க, இல்லைங்க 25 எதுலேருந்து 25 days, எப்போ உங்களுக்கு சப்ளை பண்ணணும் அதுக்கப்புறத்துலேருந்து 25 days தான். ஸோ மற்றபடி அப்போ என்ன பண்ணணும், 2 பேர் இருக்கிற குடும்பம்லாம் 40 நாள் 45 நாள்லாம் வருது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி யூசேஜ், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. ஸோ இப்போ இந்த குடும்பம் அவங்களுக்கு எப்போ 25 நாளைக்கு எனக்கு பத்தாது, உடனே புக் பண்ணணும், இன்னி தேதிக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் இந்த மாதிரி இது கொண்டு வந்து, எதனால் அப்படின்னா கேஸ் தட்டுப்பாடு, அது உண்மை, நான் முன்னாடி சொல்லிட்டேன், ஸ்டோரேஜ் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு டேங்க்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டு இந்த 25 daysக்கு அப்புறம் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் முன்னாடி உங்கள் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லிங்க, இந்த எலக்ட்ரிக் இது அந்த அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் அதுக்கு இதெல்லாம். ஸோ என்ன பண்ணுங்கள், எதெல்லாம் நீங்கள் கேஸ் மூலம் பண்ண முடியுமோ அது பண்ணணும். நான் வரேன் உங்ககிட்ட. அதுக்கு வந்து ராமன் சார், இப்போ இது வந்து இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டுருக்காரு, வெற்றி முடிஞ்சிருச்சு போருங்கிறாரு, முடியலங்கிறாரு, இப்போ அந்த கண்ணி வெடி வச்சுட்டாங்க அந்த நீரிணையிலங்கிறாரு, ஆக வெடிச்சதுன்னா பாருங்க டபுள் மடங்கு ஆகுங்கிறாரு. நமக்கான ஒரு கப்பல் வந்துருச்சு, எண்ணெயோட ஒரு கப்பல் ஹார்முஸ் நீரிணையை தாண்டி வந்துருச்சு, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை நம்ம இந்த மாதிரி இந்த மாடர்ன் இந்த விறகடுப்பு இதை நோக்கி, அவர் சார் சொல்ற மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ், இப்போ இதை நோக்கி நம்ம போக வேண்டி இருக்குமா, என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க? அதாவது வளைகுடாவில் நடந்த அந்த போர் பிரச்சனையில உலகம் முழுவதும் ஒரு மேஜிக்
மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதாவது பயம் கலந்த பீதி கலந்த ஒரு மேட்சுக்கு இது மாதிரி. காரணம் என்ன, ஈரான் என்ன சொல்லுது, இஸ்ரேல் நாட்டு அதிபர் பிரதமர் அங்கே இல்லை, 4 நாளாக அவர் வந்து சீன் தான் காட்டுறாரு, காணவே இல்லை வந்து. உடனே இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்லுது, அதெல்லாம் கிடையாது, இருக்க தான் செய்யணும். அப்போ இருக்குன்னா வெளியே வா 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 வெளியே வா வெளியே வா வெளியே வான்னு காட்டி அவங்களுக்குள்ள ஏதாவது அவங்களுக்குள்ள யுத்தம் வந்து உச்சக்கட்டத்தில் போயிட்டு இருக்குது. இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, அமெரிக்காவுடைய அதிபர் நம்முடைய எடுக்கக்கூடிய அரசியல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இந்தியா நாட்டினுடைய இல்லத்தரசிகளுக்கு ஒரு பட்ஜெட் நிர்ணயக்கூடிய சவாலான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது இல்லத்தரசிகளுக்கு. காரணம் என்றால், நீங்கள் மற்ற நாட்டினுடைய இல்லத்தரசிகளுக்கும் நம்முடைய இந்தியா நாட்டு இல்லத்தரசிகளோட வித்தியாசம் என்னென்னா, இந்தியாவில் வந்து இனம், மொழி, ஜாதி, மதத்துக்கு அப்பால் பட்டு இங்கே வந்து வேற்றுமையில் ஒற்றுமையான ஒரு நிலைப்பாடு. காரணம் என்றால் எல்லா அதாவது ஒவ்வொரு, இப்போ நீங்கள் வந்து கர்நாடகா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சமையல் வெரைட்டி டேஸ்ட்டு அது ஒரு வேறு மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுடைய உணவு பழக்க வழக்கங்கள், உன்னுடைய சமையல் யுத்திகள் அது ஒரு நிலைப்பாடாக இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் இங்கே வந்து கலாச்சார பண்பாடு இந்தியாவில் பஞ்சமே கிடையாது எல்லா மக்கள். அதனால் அமெரிக்க அதிபர் அவருக்கு உள்ள பிரச்சனை, ஈரான் அவங்களுக்கு உள்ள பிரச்சனை, அதுக்கு நம்மளை போட்டு 144 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க, நம்மளை போட்டு என்பது. ஏன்னா கத்தார் நாட்டில் தான் 80% அந்த கேஸினுடைய எல்பிஜி வரக்கூடிய நிலைமை. ஏன்னா கடந்த செவ்வாய்க்கிழமை பிரதமர் வந்து டெல்லியில் இது சம்பந்தமான துறை சார்ந்த பெட்ரோலியம் சம்பந்தமான எல்லா அதிகாரிகளும் கூப்பிட்டு, அமைச்சர்களும் கூப்பிட்டு இந்த பண்ணும்போது 3 மாதத்திற்கான டீசல் பெட்ரோல் இங்கே இருக்குது, ஸ்டாக் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஈரான் வந்து இப்போ இன்னைக்கு கூட 2-3 கப்பல் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிருக்காங்க. இப்படி அமெரிக்கா ஈரான் நமக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணாலும் இன்றைக்கி 40 நாடுகளில் எண்ணெய் சம்பந்தமான வர்த்தகத்தோட ஒரு நிலைப்பாடு உருவாக்கிட்டு இருக்கிறாங்கனாலும், ஆனால் என்ன பிரச்சனைனா, மக்கள் மத்தியில், ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மத்தியில் தான் அதிகமாக பதட்டம் இருக்குது. என்ன காரணம், ஏற்கனவே கொரோனா தந்த அனுபவம், கொரோனா காலத்தில் எல்லாமே இருந்தது, ஆனால் வீட்டில் இரு, தனித்திரு, விழித்திரு என்ற நிலைப்பாடு. சார் இப்போ போடும்போதே எல்லா நிறைய சேனல்ஸ்ல ஒரு இதுவே போடுறாங்க, மீண்டும் வருகிறதா லாக்டவுன் அப்படின்னு போடுறாங்க. அப்படின்னு கேட்கும் பொழுதே மக்களுக்கு லாக்டவுனுக்கு இது சம்பந்தம் கிடையாது, லாக்டவுனுக்கு இது சம்பந்தம் கிடையாது. மக்கள் இதை எல்லாம் போயிட்டு பயப்பட வேண்டாம். காரணம் வந்து இந்திய அரசாங்கம் ஒழிச்சு வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்லலை. காரணம் என்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 கோடியே சொல்கிற இது வந்து இணைப்பு இருக்குது, சிலிண்டர் இணைப்பு. ஆனால் கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, வணிக நோக்கில் உள்ள அந்த சிலிண்டர் அங்கே கிடையாது. ஆகவே வீட்டு சமையல் சிலிண்டரை என்ன பண்ணுறாங்கன்னா, டெலிவரி மேனும் பிளாக்ல விற்கிறாங்க, அந்த சமையல் குடோன் அந்த ஏஜென்ட் எடுத்துருக்க ஓனரே என்ன பண்ண நேரடியாக கள்ள மார்க்கெட்டில் கொண்டு டபுள் 3 மடங்கு விற்கிறனால அங்கே வந்து வீட்டு சமையல் யூஸ்க்கூடிய பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் சென்னையில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஆனால் பிரதமருடைய தலைமையில் நடந்த அந்த பெட்ரோல் சம்பந்தமான கூட்டத்தில் இது போன்று யாராவது கள்ள மார்க்கெட்டில் அதாவது வீட்டு சமையலுக்கு பயன்படுத்த எல்பிஜி கேஸ் யாராவது தப்பாக பயன்படுத்தினாலோ, கள்ளச்சந்தையில் விட்டாலும் அவர் மேலே எஸ்மா சட்டம் பாயும் என்ற இதுவும் அங்கே போட்டிருக்கிறாங்க. அதுவும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈபி இருக்குல்லங்க, ஈபியில் பார்த்திங்கன்னா ஹைட்ரோ எனர்ஜி இருக்குது, அப்புறம் டெர்மல் எனர்ஜி இருக்குது, சோலார் எனர்ஜி இருக்குது, விண்ட் எனர்ஜி இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் நம்ம எல்லாமே விறகு தான் பயன்படுத்தினோம். அது பூரா மண்ணெண்ணெய் அடுப்புன்னு சொல்லுவாங்க, சிம்னி விளக்கு மண்ணெண்ணெய் அடுப்புலாம் வச்சு தான் நம்ம இது பண்ணோம். அப்போ ஸ்டவ் மண்ணெண்ணெய் எப்படி பம்பு ஸ்டவ் இருக்கும், அது வச்சாலே ஐயோ எங்கள் வீட்டில் மண்ணெண்ணெய் ஸ்டவ் வந்துச்சு பார்த்தியா எல்லாமே இதுனா. அதெல்லாம் தாண்டி சாணி மாட்டுச்சாணத்துலேருந்து அதில் சமையல் எரிவாயு பண்ணோம், பயோகேஸ். ஸோ இன்றைக்கி பயோகேஸ் பண்ணல நாமக்கல் தொழில் நகரம், நாமக்கல்லில் வந்து கோழி கழிவுலேருந்து மின்சாரம் எடுக்கிறாங்க. அதே போல் சால்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் குப்பை கிடங்கு அழுகின பொருள்லேருந்து மின்சாரம் எடுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இதுக்கு ஏன் பயன்படுத்தலை? இப்போ சோலார் என்ன எடுக்கிறோம். அதே போல் இந்த மாதிரி அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இப்போ வந்து பெட்ரோல் டீசல் இதனால பேட்டரி வந்தாச்சு. இப்போ பாரும்போலும் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையிலே பார்த்தீங்கன்னா 130% வந்து காரும் சரி, 2 வீலரும் சரி பேட்டரி வண்டிக்கு மாறிட்டாங்க. ஸோ இப்போ பெட்ரோல் டீசல்லாம் என்னதுனாங்க, எப்போ நம்ம வீட்டில் பேட்டரி வண்டி இருப்பா, பிரச்சனை இல்லை, ரைட்டு ஓகே, அந்த மனநிலை வந்திருக்காது. சிலிண்டர் நமக்கு தேவைதான். ஆனால் அதே நேரத்தில் சிலிண்டருக்கு ஆப்போசிட்டாக மாற்றி இதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் அடுப்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே போல் ராக்கெட் ஸ்டவ்னு புதுசாக ஸ்டவ் வந்திருக்கு. அது எப்படின்னா விறகு அந்த நிலக்கரியை வச்சு விறகம் வச்சு அதில் பார்த்தா அது எந்த தூசி இது எதுவுமே வர அந்த மாதிரி லேட்டஸ்ட் நிறைய வந்திருக்குது. அதுபோல் மக்கள் வந்து என்ன விஷயம்னா, சிட்டி இப்போ சென்னை, கொல்கட்டா, பெங்களூர் போன்ற மும்பை, டெல்லி போன்ற டவுனில் பார்த்தீங்கன்னா 10 மாடி 20 மாடி பில்டிங் இருக்கும். அங்கே வந்து விறகுக்கு யூஸ் ஒன்றும் இல்லை. அதில் ஒன்று இன்னொரு விஷயம், அதில் என்னென்னா
பக்கத்து வீட்டுக்காரன் உள்ள அந்த கம்ப்ரஸர் ஏசி கம்ப்ரஸர் அவன் வீட்டை தூக்கி வச்சாலே ஏய் உன் வீட்டு ஹீட் என் வீட்டுல வேண்டாம் பூட்டுடா என்ன கோர்ட்ல வந்து கேச போடுறாங்க. இந்த சிம்னில இருந்து வர்ற ஆமா அதுக்கே ஐயோ அவன் அந்த என்னல தோணுது வந்துட்டான் எக்ஸாஸ்ட் ஃபேன். அது போல எக்ஸாஸ்ட் ஃபேன் இந்த எக்ஸாஸ்ட் கிச்சன்ல எக்ஸாஸ்ட் ஃபேன் எதிர் வீட்டுக்காரன் அவன் வாழ்நாள் முழுவதும் நம்ம சிப்பிச்சு கோர்ட்ல கேஸ் அடித்தடி எவ்வளோ மேட்டர் நடந்திருக்கு. அதனால கிராமத்தில் விறகடுப்பு நம்ம ஆனால் கிராமத்திலோட பெண்களும் இப்போ உங்களை மாதிரி பெண்களும் இப்போ சிலிண்டர் வந்து தான் வந்தோமா போனோமா ஏன்னு காரணம்னா இன்னைக்கு வந்து எல்லா வீட்லயும் வேலைக்கு போகக்கூடிய நிலைமை இருக்கு. உஜ்வாலா ஸ்கீம் கொண்டாந்து விறகடுப்பே அதுக்கு அதுல மாறினோம்ல அப்போ திரும்பி எங்க உஜ்வாலா திட்டத்திலே என்ன பண்ணா உஜ்வாலா திட்டத்துல அரசு இணைப்பு கொடுக்குது. ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னா இணைப்பு வந்து அந்த இணைப்பு கூட சரியான ஒரு அளவுல மத்திய அரசு அந்த அது ஃபாலோப்பில் உள்ள நிலைப்பாடு இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசு வந்து மாநில அரசு வந்து எப்படி நீங்கள் அதாவது எனர்ஜி சோலார் சிஸ்டத்துக்கும் மத்திய அரசு நிறைய நிதி கொடுக்குது. அதே போல் இன்றைக்கி வந்து மனித கழிவுகள் இருந்து பயோ கேஸ் எடுக்கிறாங்க, அதுபோல் கோழி கழிவுலேருந்து எடுக்கிறாங்க, குப்பையிலேருந்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் அரசு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா லோன் கொடுக்குறாங்க, அதுக்கு அந்த திட்டங்களை கொண்டு வரதுக்கு லோன் கொடுத்தாலும் இதை அரசு அங்கீகாரம் பண்ணும். எப்படி மழைநீர் சேமிப்பு வச்சாதான் வீட்டுக்கு பில்டிங் அப்படின்னு கொடுக்குறாங்களா இல்லையா? சரி. அதே போல் வாகனத்துக்கு நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுத்தால் தான் இங்கே வண்டி ஓட்ட முடியும்னு சொல்லி 18 வயசு. அதே போல் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் அரசு. அதாவது இம்மிடியட்டாக நமக்கு ஒரு இப்போ ஏற்கனவே நம்ம சூடு பட்டுட்டு இருக்கிறோம். சிலிண்டர் வந்து இன்றைக்கி கம்பல்சரி வேணும் உள்ள நிலைப்பாடு இருக்கின்றது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையிலே பார்த்தீங்கன்னா 100% பெட்ரோல் பங்கு மூடியாச்சு. வீட்டு பெட்ரோல் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாமே அண்டா குண்டான்னு வீட்டில் வந்தால் அவங்க என்னங்க பண்ணுவாங்க சொல்லுங்கள் வந்து. ஸோ இந்த சிலிண்டர் இப்போ வந்து கட்டாயமாக அரசு வந்து இதில் மத்திய அரசு இதில் ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாங்க. ஒரு செயற்கையான ஒரு பீதி உருவாக்கப்படுதா அப்படின்ற கேள்வி இதுக்குள்ள இருக்கு. ஏன்னா எல்பிஜி ஆரம்பிச்ச உடனே முதல் நாள் ஆரம்பிச்சது கர்நாடகா அப்படின்னாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சுற்றி கவரேஜ் பல ஹோட்டலில் காட்டுறாங்க, பல இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் காட்டுறாங்க, எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு, இவ்வளோதான் இனிமேல் கலவை சாதம் தான் போடுவாங்க, இவ்வளோ டைமில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நியூஸ் அது தொடர்பாகவே நம்ம அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சென்னையில் குறிப்பாக கல்லூரி நிறுவனங்கள் எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் ஹாஸ்டல் இருக்குது. ஹாஸ்டல் இருக்கிறதுல கேண்டீன் அங்கே இருக்குது. பல கேண்டீனை 3-4 நாளாக மூடியாச்சு. அந்த மாணவர்கள் பக்கத்து கடைகளில் போய் அந்த 30 ரூபா 35 ரூபாய்க்கு அந்த வெஜிடபிள் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுவும் நீங்கள் அதை கருத்தில் கொள்ளணும். இப்போ தூத்துக்குடி மாவட்டத்திலையும் சென்னையில் மண்ணில் இருக்கிற சிபிசிஎல் இந்த 2 தூத்துக்குடி சிபிஎஸ்எல் என்ன இந்த சுத்திகரிப்பு ஆலைகள் கூட ஆண்டுக்கு ஒரு முறை மெயின்டெனன்ஸ் லீவ் போடுவாங்க. எப்படி மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு 41 நாள் லீவ் கொடுப்பாங்களோ அது மாதிரி அங்கே இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை உருவாக்குது. இப்போ தூத்துக்குடியிலேயும் மணலி சிபிசிலே மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு வந்து அதை கம்ப்ளீட்டாக அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் விறகடுப்புக்கு போங்கன்னு சொல்றீங்க. இல்லை விறகடுப்புல அரசு ஒரு விஷயம் இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு வைத்துக்கிட்டு வந்து இது செய்யவில்லை. காரணம் என்றால் இதனுடைய இந்த எல்பிஜி கேஸும் முழுக்க வெளிநாடை நம்பி தான் நம்ம இருக்கின்றோம். ஆகவே இந்த சூழ்நிலையை வந்து மக்களும் கொஞ்சம் சிரமத்தை கொஞ்சம் கருத்தில் கொண்டு நம்மளும் கொஞ்சம் மாற்றத்துக்கான நிலைப்பாடு கொண்டு வந்தால் தான் எதிர்காலத்தை மையம் கொண்டு வாழ முடியும். காரணம் என்ன, வளைகுடா போர் நிச்சயமாக முடியாது. காரணம் என்றால் அங்கே ஒரே பிரச்சனை என்னென்னா வளைகுடா நம்பி தான் உலக நாடு ஃபுல்லாக எண்ணெய் வளங்கள் இருக்குது. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு தேவையான எண்ணெய் வளங்கள் அவங்கள புளோரிடா மாநிலத்தில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான் இங்கே உள்ள நிலைப்பாடு இருக்குது. 3 மாதம் தான் நம்ம ஸ்டோரேஜ் கட்டமைப்பு இங்கே அப்படி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாற்றம் கொண்டோம்னா மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரைட். ரவி சார், இப்போ இந்த பிரச்சனை வரும்பொழுது என்ன சொல்றாங்க, அடிப்படையில் பார்த்தாக்கா சைனாக்கெல்லாம் போகுது, ஈரான் வந்து அலோ பண்ணிடுச்சு, சைனாக்கெல்லாம் கப்பல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கு, இந்தியாவுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. ஸோ வெளியுறவு கொள்கையில சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். மேலும் மத்திய அரசு சரியா திட்டமிடலை, ஸ்டாக் இருக்குன்னு இவங்க சொன்னாங்களே தவிர எல்பிஜி பக்கம் இவங்க பார்க்கவே இல்லை, இவங்க யோசிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அப்படிதான் நடந்துட்டு இருக்கா? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து கப்பல் போகிறது அப்படின்னா எஸ் ஒரே ஒரு கப்பல் நேற்று வரைக்கும் சைனாது போயிருக்கு. ஓகேவா, அந்த கப்பலை அலோவ் பண்ணாங்க. ஏன்னா சைனாவோட இவங்களுக்கு நிறைய ஒரு டிபெண்டன்சியில் இருக்குது. சைனாலேருந்து நிறைய இம்போர்ட்லாம் பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த டிஃபென்ஸ் இந்த சண்டை வரும்போது சைனாலேருந்து அந்த அளவுக்கு ஒரு 4-5 ஃப்ளைட்னா பெரிய அந்த கமர்ஷியல் இதுக்குன்னு இருக்கிற அந்த ஃப்ளைட்டு இந்த தளவாடங்களாம் எடுத்து கொண்டு போவதற்கு அந்த மாதிரி சீக்கிரட்டாக அந்த ஃப்ளைட்டு சைனாலேருந்து ஒரு 5-6 இதில் ஏரோப்ளைன்லேயும் இவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் இவங்க மிசைல்ஸ்லேருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க சைனா. அதை இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஈரான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ சைனாக்கு போகிற கப்பல்லாம் இவங்க
அலோவ் பண்ணுறேன்னாங்க. தென் தாய்லாண்ட்லேருந்து ஒரு கப்பல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக நேற்று போகும்பொழுது அவங்க இந்தியாவுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதை அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இன்னைக்கும் நேற்றுக்கு இவர் ஜெய்சங்கர் பேசினார். இன்னைக்கு மும்பைக்கு ஒரு கப்பல் வந்து மும்பைக்கு ஒன்று, இப்போ நான் படித்த ரெண்டாவது கப்பலும் வந்து விட்டு யா. ஸோ கப்பல் வருது, ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ இருந்தாலும் இன் ஸ்பைட் ஆஃப் தட் பழைய மாதிரி இருக்குமா? இல்லை, அதுதான் பார்க்கணும். லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்தியாவுடைய யூசேஜே 31.3 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ், 31.3 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ். ஒரு மெட்ரிக் டன் 1000 கேஜி. ஸோ மில்லியன். ஸோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இதில் 12.5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் தான் இந்தியாவில் ப்ரொடக்ஷன். மீதி எல்லாமே 20 மில்லியன் மெட்ரிக் டன் வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க மூலம் டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்தியாவில் இவங்க பேசிட்டாங்க, க்ரூட் ஆயில் வரும், கேஸும் வரும். எப்போ ப்ரொடக்ஷன் முந்தைய மாதிரி அந்த அளவுக்கு எல்லா கண்ட்ரியும் இருந்தால், இது ரொம்ப முக்கியம். அந்த ப்ரொடக்ஷனும் இன்னிலேருந்து ஒரு வேற நாடுகள் இப்ப நம்ம க்ரூட் ஆயிலுக்கு நம்ம சொல்றோம் 40 நாடுகள்ல இருந்து வாங்குறோம், இது இல்லைன்னா கூட நம்ம வேற இடத்துல இருந்து வாங்கிக்கலாம். இப்படி இதே நான் சொன்னேன், இப்போ முன்னாடி சொன்னேன், கனடா, நார்வே, ஆஸ்திரியா அங்கேயும் வாங்கிட்டு இருக்கோம். அங்கேயும் வாங்கிட்டு, அப்ப அங்க இருந்து வர்றது இன்னும் அங்கேருந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமாகும். நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமாகும். ஓகேவா? இங்கிருந்து வரது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து வரதை விட அங்கேருந்துலாம் வர்றது அதிகமாகும். இதையும் தாண்டி இவங்க எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு சப்ளை அந்த கண்ட்ரீஸ்லேருந்து இல்லை. ரெண்டாவது, இப்போது அந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்கள என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம், ஏன்னா அவங்களும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு லெவலுக்கு மேலே அவங்களும் இம்போர்ட் பண்ணுவாங்க. வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து எல்லா கண்ட்ரிக்கும் போகிறது. ஸோ இம்போர்ட் இப்போ வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வர இம்போர்ட் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுதுங்கன்னா அந்த கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க, நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதை கர்டெயில் பண்ணிக்கலாம். 3 days பிஃபோர் சைனா அனௌன்ஸ் பண்ணாங்க, எனி ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸ்னால் க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணி ரிஃபைனரிஸில் பண்ணி ரிஃபைன் பண்ணுறச்ச பெட்ரோல், டீசல், ஏர் டர்பைன் ஃபியூவல் இதெல்லாம் வருது. இந்த ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தடை விதித்து விட்டார்கள் சைனாலேருந்து. ஏன்னா நமக்கு வேண்டிருக்கும், இந்த வார் எவ்வளோ நாளைக்கு போகும்னு தெரியாது. கம்மிங் பேக் டு எல்பிஜி. ஸோ இப்போது வார் அந்த மாதிரி என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் நீங்க பாக்குறீங்க? நம்ம இந்த தேதிக்கு ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆல்டர்னேட்டிவ் சப்ளைக்கு பேச்சு இருக்கும், முன்னாடியிலேருந்தே இருக்கு. இந்த ஆல்டர்னேட் சப்ளை எல்லாமே முந்தைய அளவுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீயாக சப்ளை வருமா? வராது. இதையும் தாண்டி லாஜிஸ்டிக் காஸ்ட்னால இப்போ அதிகமாகிடுறது. ஏன்னா எல்லாம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக வராமல் அங்கேருந்து வரதான் சுற்றிட்டு வர வேண்டியிருக்கிறதுனால அங்கே வர லாஜிஸ்டிக் காஸ்ட் அதிகமாகும். இதையும் தாண்டி இல்லை, இதுக்குள்ள ஒரு பிட்டு நடந்து கப்பல்கள் வேற நாட்டுக்கு போயிடுறதா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வருது. ஸோ இது எல்லாமே கட் அண்ட் த்ரோட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ வெளியுறவு கொள்கை இந்தியா பற்றி கேட்டீங்க. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு மோடி அரசாங்கம் எல்லா கண்ட்ரியோடும் நல்ல ஒரு இதில் இருக்குது. எந்த விதத்திலும் இது பண்ண முடியாது. அமெரிக்காவே என்ன பண்ணாங்க, இப்போ ரீசெண்ட் இதில் எல்லா இதையும் எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு 18% அப்படின்னு டாரிஃப் போட்டாங்க. 50 இருந்தது. ஸோ இவங்களுக்கு இந்தியா ஒரு ரைசிங் ஜெயண்ட். ஏஷியாவை பொறுத்தவரை சைனாக்கு அப்புறம் இந்தியா. இந்த அளவுக்கு 1.4 பில்லியன் பீப்புள். அப்போ அந்த அளவுக்கு சந்தை இருக்கிறது, மார்க்கெட்டிங் இது இந்தியாவில் பொட்டென்ஷியல். எல்லா கண்ட்ரியும் இந்தியாவுக்கு இது பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்போ எப்போ தயாராக இருப்பாங்க, நம்மளுடைய வெளியுறவு கொள்கை அந்த அளவுக்கு கார்டியல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது. எல்லாம் சொல்லுவாங்க, இல்லை மோடி எதிர்த்து பேசியிருக்கணும், இவரை ட்ரம்ப்பை இது பண்ணிருக்கணும், ஈரான் இதுக்கு ஈரான் நாட்டை சேர்ந்தவரே ஒரு பேட்டி நீங்க பாத்துருப்பீங்க, யூடியூப்ல எல்லாம் வைரலா போயிட்டு இருந்ததுன்னு பார்த்தோம். நம்ம அவர் சொல்றாரு, வளர்ச்சியை பொறுக்க முடியாம தான் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இந்தியாவோட வளர்ச்சியை பொறுக்க முடியாம, இந்தியா இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன இந்தியாவோட ஸ்டேட்மெண்ட். இந்தியா வளர்ச்சியை பொறுக்க முடியாம தான் இப்ப இந்த பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு வார் கட்டமைக்கப்படும். இந்த வார் கட்டமைப்புக்கும் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி அவங்க அதுக்கு வச்சு இல்லை, சம்பந்தம் இல்லை. இந்த வாருடைய இது
எந்த ஒரு பர்பஸும் கிடையாது. ஏன்னா நம்ம டைவர்ட் ஆகிறது இருந்தாலும் நீ கேட்டது சொல்லிடுறேன். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ஆரம்பத்திலிருந்து ஈரானை அடிக்கணும்னு. ஏன்னா ஈரான் அவனோட 97% என்ரீச் பண்ணியாச்சு. இந்த யுரானியம், இந்த புளூட்டோனியம், இது another 3% பண்ணியாச்சுன்னா they will be able to produce 60% தான் சொல்லுது IAEA. இல்ல இப்ப ரீசன்ட்டா கூட இல்ல ஈரான் சொன்னது 97%. பட் அவர் சொல்றாரு அதை வச்சு தான் இஸ்ரேலா அடிக்கிறாங்க. ஓகேவா, இஸ்ரேலா அதை வச்சு தான் அடிக்கிறாங்க. நியூக்ளியர் வாரட். அதுவே நான் கேட்பேன், நீங்க நியூக்ளியர் வாரட் வச்சுக்கலாமா? பாகிஸ்தான் வச்சுக்கலாம், இந்தியா வச்சுக்கலாம், சைனா வச்சுக்கலாம், பிரான்ஸ் வச்சுக்கலாம், ஆனா ஈரான் வச்சுக்க கூடாது. வாய்? இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் whatever the decision that he is taking, absolutely அவருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் இது வந்து பொருளாதார என்டையர் உலக பொருளாதாரத்தையே ஒரு புரட்டி போடுன்னு தெரியக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்கு. அவர் சொல்றாரு இன்னும் கூட நீங்க இன்னும் இந்த விலை ஏற்றம் வந்து 2 மாசத்துக்கு இருக்குங்கிறார். க்ரூட் ஆயில் வந்து ரைஸ் ஆகுது. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. 2 மாசத்துக்கு இன்னும் அது நீடிக்கும், விலை ஏற்றம்ன்றது இருக்கும்னு சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள இருக்காரு அப்படின்னு இல்ல. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வார் அவர் சொல்றாரு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரெடி, இது பண்ணும். ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, 3 கண்டிஷன் போட்டாங்க பேச்சுவார்த்தைக்கு. என்ன சொன்னாங்கன்னா, ஈரானுடைய ரைட்ஸ் அதை இங்கே எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணணும். 2வது காம்பன்சேஷன் அது கொடுக்கணும் இந்த விளைவு போனதுக்கு. 3வது இன்டர்நேஷ்னல் லெவலில் மற்ற கண்ட்ரிஸோடு சேர்ந்து ஒரு கேரண்டி கொடுக்கணும். வாரம் நிறுத்தினதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு வேறு ஏதாவது எக்ஸ்கியூஸ் கொடுத்து மறுபடியும் ஈரானோட சண்டை போடக்கூடாது அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுங்க அப்படின்னாங்க. நாளைக்கே வாரம் நிற்கிறதுன்னு வச்சுங்க. இன்னிலேருந்து ஒரு 15 days வாரம் நிற்கிறது. வாரம் நிறுத்துங்க, ஆரம்பிச்சுங்க ப்ரொடக்ஷன். முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த இதெல்லாம் கண்டிஷன் பார்க்கணும். எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இந்த ரீசெண்டாக ட்ரோன் எஃபெக்ட், மிசைல் எஃபெக்ட் பண்ணதில் இது எல்லாமே சரியாக இருக்கா என்ன ட்ரையல் ரன் ஓட்டி ஏதாவது சேஃப்டி ஆஸ்பெக்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதையெல்லாம் பார்க்கணும். அதையெல்லாம் பார்ப்பதற்கு எவ்வளோ நாள் ஆகும் டெஸ்ட் பண்ணுறது? 10 நாள், 15 நாள், 20 நாள் தெரியாது நமக்கு. இதை வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்லணும். இந்த மாதிரிக்கான வாரே நின்னாலும் இதை மறுபடியும் ப்ரொடக்ஷன், கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரொடக்ஷன் போகும். அது வரைக்கும் இப்போ நம்ம கம்மிங் பேக் டு எல்பிஜி. ஸோ இந்த எல்பிஜி தட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கும். என்னதான் நீங்கள் ஆல்டர்னேட் சப்ளைலாம் பண்ணாலும் மேஜர் சப்ளையர்ஸ் அரௌண்ட் 60%, 60% நம்ம தேவை வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வருது. இப்போ வெஸ்ட் ஏஷியாவில் இந்த போர் முடிகிற வரைக்கும் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யாரும் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மெயினாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக போகணும். இதையும் தாண்டி மறுபடியும் ஈரான் இவங்களை அட்டாக் பண்ணுவானா, பண்ண மாட்டாங்களா, ட்ரோனை வச்சு அடிப்பாங்களா தெரியாது. இதனால எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு. ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த தட்டுப்பாடுங்கிறது இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறச்சு இன்னும் நாளைக்கே சொல்லலாம். 25 daysங்கிறது 40 days கூட ஆகலாம், தெரியாது. டிபெண்டிங் ஆன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கீழே எந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்குது, எந்த ரெகுலராக எவ்வளோ. நான் முன்னாடியே சொன்னேன் எவ்வளோ ப்ரொடக்ஷன் எனக்கு இந்த அளவுக்கு 80 to 85% எனக்கு தேவைப்படுறது. வெளிநாட்டில் 60% மேலே இம்போர்ட் பண்ணுறோம். அந்த இம்போர்ட் அடி வாங்குறது இதுதான் இந்த தட்டுப்பாட்டுக்கு காரணம். இதையும் தாண்டி ஒன்று முடிச்சிடுறேன். அதோட நிறைவு பார்வையை முடிச்சுக்கலாம். ராமன் சார், இப்போ நீங்க சொல்லிட்டீங்க இன்னும் இது எப்படி எவ்வளவு நாளைக்கு போதோ தெரியாது, இது நீடிக்கத்தான் போகுது, வந்து நம்ம கொஞ்சம் ஒத்துழைக்கணும், இவ்வளவு சொல்லிட்டீங்க. அது எப்படி மக்களுக்கு புரிய வைக்க போறீங்க? ஏன்னா இது வந்து மக்கள் வந்து பீதி அடைஞ்சு அவங்க வெவ்வேறு மாதிரியான ரியாக்ஷன்ஸ் தான் வருதே தவிர அதற்கான வந்து வழிகளை பாக்குற மாதிரி தெரியல. எப்படி நம்ம அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்தியாவில் வந்து மத்திய அரசு 33 கோடி வீட்டுகளுக்கு சமையல் எரிவாயு கொடுக்குறாங்க. 71 லட்சம் பேருக்கு வீட்டு குழாய் வழியாக இணைப்பு கொடுக்குறாங்க. இது எல்லாமே கொஞ்சம் தடுத்த காரணம் என்ன, வளைகுடா போர் வந்தோடனே மத்திய உள்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்து சுற்றறிக்கை கொடுத்தாங்க எல்லா மாநிலத்துக்கும். இந்த வளைகுடா போரை காரணம் காட்டி இந்தியாவில் சில அரசியல் அமைப்புகள் அவர்களுக்கு ஈரானை ஆதரித்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தக்கூடும், இதற்கு அனுமதி கொடுக்கப்படாது. காரணம் இது உள்நாட்டு கலவரத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தும் என்று அது ஒரு மாடல் வச்சுடுங்க. இப்போ இந்த சிலிண்டர் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக, ஏன்னா ஒரு விஷயங்களை அண்ணன் சொன்ன மாதிரினா அவங்க வந்து அமெரிக்காவும் இஸ்ரேல் என்ன சொல்லுது, ஈரான்கிட்ட நீ வந்து அணு ஆயுதத்தை ஸ்டாப் பண்ண. அவன் சொல்கிறான் நான் தயாரிப்பேன், உனக்கு என்ன நீ ஏன் கேட்குறாங்க. அப்போ அணு ஆயுதத்தை நான் பண்ணுவேன் என்று சொல்லிட்டு ஈரான் 3 கண்டிஷன் போடுறது.
ஈரான் என்ன அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலும் இனிமேல் யாரையும் தொடக்கூடாது வந்து என்ன சொல்கிறாங்க 3 கண்டிஷன். இந்த கண்டிஷன் எப்படின்னா சைனா பொருள் மாதிரி நோ கேரண்டி நோ வாரண்டி. ஈரானுடைய அந்த 3 கேள்வி கண்டிஷனுக்கும் எந்த நாடும் உலக நாடு யாரும் அது இன்னும் பதில் சொல்லக்காரனா அது அவங்களுக்குள்ள உள்ள நிர்வாக சம்பந்தமானது. இன்றைக்கி ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற பல இஸ்லாமிய நாடுகளும் ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா ஈரான் வந்து இன்னும் எண்ணெய் வளத்தில் வந்து நிறைந்து பணத்தை என்ன பண்ணுங்க அவங்களுக்கே தெரில. அதனால் தங்களுடைய நாட்டை வந்து உலகம் முழுவதும் நான் அணு ஆயுதம் வச்சுக்க நாடு முழுவதும் அதை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இப்போ அமெரிக்கா சார் உலகத்திலே அமெரிக்கா டான், அவங்கள மீறி யாரும் பண்ண முடியாது. நீங்கள் அவங்கள மீறி பண்ண தான் இன்றைக்கி பாகிஸ்தான் நிலைமை என்ன, பங்களாதேஷ் நிலைமை என்ன, வெனிசுலா நிலைமை என்ன. அப்போ இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனை வந்தது. சமீப காலமாக ட்ரம்ப் வந்த பிறகு இந்தியாவில் சொல்லலா தூரங்கள் வெளிநாட்டில் அமெரிக்காவில் வாழக்கூடிய அந்த சிட்டிசன் இந்தியா மக்களுக்கும் சரி இந்தியாவுடைய மக்களுக்கும் சரி இறக்குமதி எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க. அப்போ கூட வடிவேல் ஒரு படத்தில் டீ கடையில் போய் டீ சாப்பிட போகும்போது ஒரு பையன் வந்து வாடா தான் பச்சை பச்சையாக திட்டுவான். அவருக்கு நான் சும்மா சிவனே இருக்கிறேன்னு வடிவேலு கோவப்பட்டு ஏன் ஒரு பெரிய மனுஷனோட பார்க்கலன்னு ஓடுவான். அவன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அனுப்பிடுவான். அதனால் இதெல்லாம் இந்தியாவுடைய பாதுகாப்பு இன்றைக்கி வந்து இது ஒரு இலங்கை மாதிரியோ இது பங்களாதேஷ் சின்ன நாடுகளில் 144 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு. வெளியுறவுத்துறை உலகத்திலேயே வெளியுறவுத்துறையில் கொள்கை கட்டமைச்சல் ஜெய்சங்கர் மத்திய அமைச்சர் சிறப்பாக சொல்கின்றார். இந்த நாடு வந்து இன்னைக்கு உலக நாடுகள் எங்கே பார்த்தாலும் பிரதமர் போகிறார்களா அத்தனை நாட்டிலுமே அந்த நாட்டுடைய பிரதமர் இது பண்ண சொல்கிறாங்க. உங்களை போன்ற ஒரு முதன்மையான மூத்த தலைவர் ஆணிமுகம் அரசிலும் சேர்ந்து ஒரு சமாதான புறாவாக நீங்கள் வருகிறீங்க. அந்த விஷயத்தை தான் அமெரிக்காவுக்கு அடிபணிந்திருக்கிறது இந்தியா. இதுக்குள்ள இல்லை ஒரு விஷயங்களுங்க திரும்ப இதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் வெளிப்பட சொல்ல முடியாதுங்க. இல்லை அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க முட்டையிடுற கோழிக்கு தான் வலியை பெற்று தெரியும்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இதனுடைய நிலைமை. காரணம் என்ன, ஈஸியாக இன்னைக்கு எதிர்கட்சி கல்வி வந்து நாடாளுமன்றத்தை ஆகுன்னு சொல்லலாம். நீங்கள் அந்த சீட்டில் உட்காந்து பார்த்தாங்க தெரியும் எவ்வளோ வலி இருக்குன்னு. வந்து நாம் கொரோனா ஒரு விஷயங்களுங்க கொரோனாவுக்கு பிறகு உலகத்திலேயே பொருளாதாரத்தில் டாப் 1ல போகிற ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். இந்தியாவுடைய வளர்ச்சியை கண்டு பல நாடுகள் நம்மளை பார்த்து மறைமுகம் எங்கேயாவது கீழே விழுந்தால் நல்லா இருக்குமே பரவாயில்ல போய் விழுந்தான் இருக்கு. அதனால் அமெரிக்காவுன்னு நமக்கு ஹெல்ப் பண்ணி கிடையாது. அமெரிக்கா நம்மகிட்ட நடிச்சிட்டு இருக்குது புரியுது. அமெரிக்காவுன்னு இப்போ அதனால் அவங்களுக்கு கூட நடக்கிற சண்டை இதில் வந்து அவங்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடியை காட்டி அந்த நாட்டில் மட்டும் 3 ஆண்டுகளுக்கான ஸ்டோரேஜ் வச்சுருக்கீங்களா எரிவாயு உட்பட பெட்ரோல் சிலிண்டர் உட்பட புலிவடா மாநிலத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஸ்டாக் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் இது ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் சார் அவங்ககிட்ட கேட்க முடியாதுங்க. யாருமே கேட்க முடியாது. ஏன் சண்டை பண்ண கேட்க முடியாது கேட்டால் இங்கே சண்டைக்கு வந்து இப்போ வந்து இங்கே ஏற்கனவே பல உள்நாட்டுக்குள்ள பல தீய சக்தியில் இருக்கிறாங்க. நீங்கள் வெளியில் பார்ப்பீங்களா உள்ளே பார்ப்பீங்களா? இந்தியாவுடைய வரைபடத்தை பார்த்தீங்களா தலையில் உட்காந்துட்டு 1000 பிரச்சனை இருக்குது. ஒரு சில பங்களாதேஷ் பிரச்சனைகள், ஒரு சில பாகிஸ்தான் பிரச்சனைகள், இன்னும் கீழே ஒருத்தன் காலில் உட்காந்துட்டு இலங்கையில் தீவிரவாதத்தை விட்டு போட்டு அவன் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ தலையிலேயும் வலி காலையே நீங்கள் குத்துவீங்க. அப்போ இந்த ஒரு மனுஷன் எப்படிங்க தாங்க முடியும்? அதனால் இந்த சிலிண்டர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் கொஞ்சம் ஒரு மாற்று ஏற்பாடு நிலைப்பாடு இருந்தால் தான் இன்றைக்கி இதில் மத்திய அரசு மேலேயோ மாநில அரசு மேலேயோ பழிபடல ஒன்றுமே கிடையாது. இல்லை என்ன விஷயம்னா ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் அவங்க இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் வராமல் இருப்பதற்கு அரசு கேரண்டியான ஒரு அறிக்கையை கொடுக்கணும். வந்து அதுதான் மெயின் காரணம். என்றால் பிளாக்கில் விற்கிறவங்களா உடனடியாக எஸ்மா சட்டம் எப்படி போட்டுக்கணும் இது வந்து எல்லா மாநில அரசுகளும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இதுக்கு வந்து கண்காணிக்கணும். எல்லா சிலிண்டர் கூடவும்ல ஏஜென்ட்கள் பிளாக்கில் விற்கிறாங்களா நிறைய கரெக்டாக ஃபோன் பண்ணோம்னா கஸ்டமர் விற்கிறாங்களா என்னதான் ஆய்வு பண்ணாதான் இல்லைன்னா பிரச்சனை வரும். ஏன்னா கடையெல்லாம் உங்களுக்கு தெரியும் கரோனா காலத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து சாதாரண இலவசமாக ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னு அறிவிக்க கொடுத்தாலே 5 மணிக்கே 4 மணிக்கே வந்து கீழே நிற்கணும் அடிதான் பொழுது எவ்வளோ பிரச்சனை நம்ம சென்னையில் பார்த்துருக்குறோம். அதனால் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு தெளிவான நம்பிக்கை பிறக்கக்கூடிய அறிக்கைகளை கொடுக்க வேண்டும். இதற்கான மாற்று இது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லது இருக்கக்கூடிய அந்த சமையல் எரிவாயை தட்டுப்பாடு இன்றி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வாங்கிடுங்க கொஞ்சம் நாளைக்கு வாங்கிடுங்கன்னு சொல்லி கண்டிஷன் போட்டு ரேஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்களா அது மாதிரி கண்டிஷன் போட்டால் தான் இதை வந்து மக்கள் மத்தியில் வந்து நம்ம பிரச்சனை இல்லாமல் தப்பிக்க முடியும். இல்லாட்டா நீ பாருங்கள் இன்றைக்கே நான் சென்னையில் நிறைய சிலிண்டர் குடோனில் பார்த்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட போலீஸை போட்டு தான் அங்கே விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை இருக்குது. பல பெட்ரோல் பங்கு மூடியாச்சு. பல பெட்ரோல் பங்கில் போலீஸ் நிற்குது. கார்கள் பொருளாக நீண்ட கேவரசில் நின்று இருக்கிறாங்க. இன்றைக்கி இது ரிலையன்ஸ் பண்ணுற பெட்ரோல் பங்கு செல் பெட்ரோல் பங்கு தான் அவங்க நேரடியான கொள்முதல் பண்ணல அங்கே அதிகமாக கூட்டம் இருக்கின்ற போது சாதாரண கடைகளில் பொருட்கள் சமையல் எரிவாயும் சரி சில பெட்ரோலும் சரி தட்டுப்பாடான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இது மேற்கொண்டும் வந்து மக்கள் மத்தியில் பதட்டத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு மக்களின் வாழ்க்கைக்கு அந்த தன்னிறைவான ஒரு நிலைப்பாடு உருவாக்குறதுக்கு மாநில அரசும் மத்திய அரசும் அவங்களுக்கு நம்பிக்கை உரிய நிலைப்பாடு உருவாக்க வேண்டும். மிக்க நன்றி. நன்றி.